மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, வானூர் தொகுதி வானூர் ஒன்றியம் கிளியனூர் கிராமத்தில் உள்ள உதவி மின் பொறியாளர் அலுவலகத்தை உதவி மின்கோட்ட பொறியாளர் அலுவலகமாக தரம் உயர்த்த வேண்டிய அவசியம் தற்போது இல்லை என மாண்புமிகு பேரவைத் தலைவராக மாண்பு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, வானூர் தொகுதி கிளியனூரில் மொத்தம் 16 MVA திறன் கொண்ட மின்மாற்றிகள் இயக்கத்தில் உள்ளன. இந்த மின்மாற்றிகளுடைய மொத்த நிறுவுதிறன் 14.65 MVA ஆகும். கிளியனூர் பகுதியிலுடைய மின் தேவையை பூர்த்தி செய்ய மேற்கண்ட துணை மின் நிலையமே போதுமானதாக தற்போது உள்ளது. இருந்தபோதும் கூட மாண்பு உறுப்பினருடைய வேண்டுகோளை ஏற்று துறையின் சார்பாக ஆய்வு செய்து அங்கே ஏற்பட்டிருக்கின்ற மின் தேவையை கவனத்திலே கொண்டு தேவை ஏற்படின் முன்னுரிமை அடிப்படையில் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும் என்பதை மாண்பு பேரவைத் தலைவர் மாண்பு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துள்ளேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, விழுப்புரம் மாவட்டத்தில் கூடுதலாக தேவைப்படுகின்ற அந்த மின் தேவையை கவனத்திலே கொண்டு மாண்பு முதலமைச்சர் அவர்கள் விழுப்புரம் மாவட்டத்தில் மட்டும் 1571 புதிய மின்மாற்றிகள் அமைக்கப்பட்டு அதில் வானூர் தொகுதியில் 357 மின்மாற்றிகள் நிறுவப்பட்டிருக்கின்றன. அதேபோல விழுப்புரம் மாவட்டத்திற்கு 6 புதிய துணை மின்கள் அமைப்பதற்கு மாண்பு முதலமைச்சர்கள் அனுமதி வழங்கி அதற்கான பணிகள் தொடங்கப்பட்டிருக்கின்றன. மாண்பு உறுப்பினர்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்ற அந்த துணை மின் நிலையம் இந்த ஆண்டு அதில் கவனத்தில் கொள்ளப்படும் என்று தெரிவித்துக் கொண்டு மேல்நிலை கம்பிகளை புதைவட கம்பிகளாக மாற்றுவதற்கு மாண்பு உறுப்பினர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார். முதல் கட்டமாக மாநகராட்சி பகுதிகளில் அந்த பணிகளை முழுமையாக 100% நிறைவேற்றிட வேண்டும் என்று மாண்பு முதலமைச்சர்கள் உத்தரவுகளை வழங்கியிருக்கின்றார்கள். அதற்கான பணிகளை தொடங்கி இருக்கின்றோம். படிப்படியாக அடுத்த நிலைகளில் நகராட்சிகள், பேரூராட்சிகள், ஊராட்சிகள் என தேவைப்படுகின்றதை கவனத்திலே துறை கொள்ளும் என்பதை மாண்பு பேரவைத் தலைவர் மாண்பு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் பேராவூரணி அசோக்குமார். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பேராவூரணி தொகுதி தென்னை விவசாயிகளை அதிகம் கொண்ட தொகுதியாகும். அதிகம் ஆழ்குழாய் கிணறுகளை உள்ள தண்ணீரை நம்பி விவசாயிகள் அங்கே விவசாயம் பண்ணி கொண்டிருக்கின்றார்கள். எங்களுக்கு தனியாக செயற்பொறியாளர் அலுவலகம் ஒன்று தேவைப்படுகிறது. பட்டுக்கோட்டையில் இருந்து பிரித்து எங்களுக்கு தனியாக செயற்பொறியாளர் அலுவலகம் தருமாறு தங்கள் வாயிலாக மாண்புமிகு அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்பு பேரவைத் தலைவர் மாண்பு உறுப்பினர்கள் ஏற்கனவே செயற்பொறியாளர்களும் கேட்டு என்னிடம் கடிதம் வழங்கியிருக்கின்றார். துறைக்கு அந்த கடிதம் அனுப்பப்பட்டிருக்கின்றன. அது ஆய்வில் உள்ளது என்பதை மாண்பு பேரவைத் தலைவராக மாண்பு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கு 3 புதிய துணைமின் நிலையங்கள், அதிலே மாண்பு உறுப்பினருடைய கள்ளக்குறிச்சி தொகுதியிலும் ஒரு புதிய துணைமின் நிலையம் அடங்கியிருக்கின்றன. 3.5 ஏக்கர் நிலம் கையகப்படுத்தப்பட்டு மின்வாரியத்திற்கு வகை மாற்றம் செய்யப்பட்டு திட்ட மதிப்பீடுகள் தயார் செய்யப்பட்டு மின்வாரியத்தினுடைய நிர்வாக அனுமதியும் பெறப்பட்டு விரைவில் அதற்கான பணிகளை தொடங்க இருக்கிறோம் என்பதை மாண்பு பேரவைத் தலைவராக மாண்பு உறுப்பினர்கள் தெரிவித்துக் கொண்டு அதே இடத்தில் அலுவலகம் கட்டுவதற்கான கோரிக்கையும் வைத்திருக்கின்றார்கள். துறை அது குறித்து ஆய்வு செய்யும் என்பதை மாண்பு பேரவைத் தலைவராக மாண்பு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் அமலு. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எனது குடியாத்தம் தொகுதிக்குட்பட்ட மின்சார அலுவலக கட்டிடம் 4 இடங்களாக வாடகை கட்டிடங்களில் இயங்கி வருகிறது. அதுவும் மோசமான நிலையில் பழுதடைந்த கட்டிடங்களில் இயங்கி வருகிறது. இதை ஒன்றிணைத்து ஒரே கட்டிடமாக செயல்படுத்துவதற்கு புதிதாக ஒரு கட்டிடம் கட்டித்தர வேண்டும். அதற்கான இடவசதியும் உள்ளது. என் தொகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான இந்த கட்டிடத்தை கட்டித்தர வேண்டும் என்று மாண்புமிகு அமைச்சர் அவர்களை தங்கள் வாயிலாக கேட்டு அமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்பு உறுப்பினர்கள் இது குறித்து ஏற்கனவே என்னிடம் கடிதம் வழங்கியுள்ளார்கள். அந்த கடிதம் துறைக்கு அனுப்பப்பட்டு இந்த ஆண்டு அது குறித்து நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் துறையினுடைய அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றன. எனவே விரைவில் அதற்கான பணிகள் தொடங்கப்படும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவராக மாண்பு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இந்த மாதம் அதற்கான பணிகள் முழுமையாக துறையின் சார்பாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு நிறைவேற்றப்பட்டு வருகின்றன. இந்த மாதம் தொடங்கி அந்த அலுவலகம் முழுமையாக செயல்படும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவராக மாண்பு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் எழிலரசன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய ஆரே பெரும்பாக்கத்தில் இருக்கக்கூடிய 230 kVA சப்ஸ்டேஷனில் அங்கே இருக்கக்கூடிய அந்த பவர் டிரான்ஸ்ஃபார்மர் 10 MVA பவர் டிரான்ஸ்ஃபார்மர் 2 இருக்கிறது. அது தன்னுடைய காலம் முடிந்து புதியதாக மாற்ற வேண்டிய நிலையில் இருக்கிறது. அதனை 16 MVA பவர் டிரான்ஸ்ஃபராக மாற்றி அதன் மூலமாக காஞ்சிபுரத்தினுடைய தேவைகள் அதிக அளவு இருக்குது. இப்பொழுது மாவட்ட மருத்துவமனைக்கு தேவை இருக்கிறது. அதே போல்
அறிஞர் அண்ணா புற்றுநோய் மருத்துவமனை உலகளாவிய அளவிற்கான தரம் உயர்த்துதல் இருக்கிற காரணத்தினால், அதே போல் அண்ணா பட்டு பூங்கா இருக்கிற காரணத்தினால் இவற்றுக்கெல்லாம் கணக்கில் எடுத்து அது கூடுதல் தேவையை கருத்தில் கொண்டு அதை நிறைவேற்றி தரவே அரசு முன்வருமா என்று அறிந்து தாமலில் இருக்கக்கூடிய பிரிவு அலுவலகம் 30 ஆண்டுகளுக்கு பழமையானதாக ஆகி அது சேதனமடைந்திருக்கிறது. எனவே அதை மாற்றுவதற்கும் காஞ்சிபுரம் பெருநகராட்சியில் 2 புதிய பிரிவு அலுவலகங்களை உருவாக்கி தந்திருக்கிறார். அதற்காக நன்றியை தெரிவித்து அதை அலுவலகம் கட்டித்தர அரசு முன்வருமா என்று கேட்டு அமைகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதியில் ஏற்கனவே மின் தேவையை கவனத்திலே கொண்டு 242 மின்மாற்றிகள் புதிதாக நிறுவப்பட்டிருக்கின்றன. மேலும் கூடுதலாக ஒரு புதிய துணை மின் நிலையம் அமைப்பதற்கு முதலமைச்சர்கள் அனுமதி வழங்கியிருக்கின்றால் அதற்காக துறையின் சார்பாக நிர்வாக வழங்கப்பட்டு அதனுடைய பணிகள் இப்பொழுது தொடங்க இருக்கின்றோம். மேலும் உறுப்பினர்கள் சுட்டிக்காட்டுகிற புதிய அலுவலகம் குறித்து அங்கு இருக்கக்கூடிய மின் இணைப்புகளுடைய எண்ணிக்கையை கவனத்தில் கொண்டு துறை அதற்கான நடவடிக்கை எடுக்கும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் கோவிந்தராஜன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கும்மிடிப்பூண்டி தொகுதி, கும்மிடிப்பூண்டி வட்டம், மாநெல்லூர், மாதரப்பாக்கம், பாதிரிவேடு, குறிப்பாக ஆரம்பாக்கம் பகுதிகளில் மின் தட்டுப்பாடும் மின் அழுத்த குறைவு லோ வோல்டேஜ் அதிகமாக இருக்கிறது. வர இருக்கக்கூடிய வெயில் காலங்களில் இதை சீரமைத்து அங்கே 110 கிலோவாட் துணை மின் நிலையம் அமைத்து தருமாறும், அதே போல ஆரம்பாக்கம் பகுதியில் உதவி பொறியாளர் அலுவலகம் ஒன்றை அமைத்து தருமாறும் தங்கள் வாயிலாக கேட்டமைகிறது. மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு முதலமைச்சர்கள் ஆட்சி பொறுப்பேற்று தேவையான மின் விநியோகத்திற்கு, அதுவும் குறிப்பாக அதிகரித்து வருகின்ற மின் தேவையை கவனத்திலே கொண்டு துறையின் சார்பாக தமிழ்நாடு முழுவதும் ஆய்வுகள் செய்யப்பட்டு எங்கெல்லாம் புதிய துணை மின்கள் அமைக்கப்பட வேண்டுமோ அதெல்லாம் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினருடைய கோரிக்கையும் கவனத்திலே கொண்டு அதற்கான பணிகளை தொடங்கிட வேண்டும் என்று உத்தரவுகளை வழங்கினார்கள். மாண்புமிகு முதலமைச்சருடைய உத்தரவின் அடிப்படையில் திருவள்ளூர் மாவட்டத்தில் மட்டும் 31 புதிய துணை மின்கள் அமைப்பதற்காக மாண்புமிகு முதலமைச்சர்கள் அனுமதிகளை வழங்கியிருக்கின்றார்கள். அதிலும் குறிப்பாக மாண்புமிகு உறுப்பினருடைய சட்டமன்ற தொகுதியில் 5 புதிய துணை மின்கள் அமைப்பதற்காக நிர்வாக ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்.